அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான். அதற்கு அவன் என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன் இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகனபலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே தகப்பனே? இந்த வார்த்தையை கேட்டவன ஆபிரகாம் இருதயத்துல சம்மட்டி அடிச்சா போல இருக்குமா இருக்காது? இருக்கும். சொல்லுங்கய்யா. ஐயா, தகப்பனே நெருப்பு இருக்க, கட்டை இருக்க, பலியிட வந்திருக்கிறோமே, மலைக்கு வந்துட்டோமே, ஒன்றை நாம் மறந்து விட்டு வந்து விட்டோமே, நாம் தகனபலிக்காக ஆடையோ மாடையோ எடுத்து வராமல் வந்து விட்டோமே, ஆட்டுக்குட்டி எங்கே தகப்பனே? ஆபிரகாம் இருதயத்தில் அந்த ஆட்டுக்குட்டி நீதான், உன்னை பலியிடதான் நான் வந்திருக்கிறேன் என்று இருக்கிறது, ஆனால் சொல்ல முடியவில்லை. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்படி வலிக்கணும் ஈசா.